எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காம விக்டிம் ப்ளே பண்றது அப்படிங்கிறது பலரும் இந்த சமூகத்துல பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல பேசிட்டு வந்ததை தாண்டி எந்த தவறும் எங்கள் சைடில் செய்யல. ஓ, நீ அப்படி வரியா? அந்த வகையில இப்போ வாண்டடா வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அமைச்சர் கீர்த்தனா. தன்னோட சிவகாசி தொகுதியில இருக்கிற ஒரு அரசு பள்ளிக்கு ஆய்வுக்கு போன அவங்க அங்க இருக்கிற டீச்சர்ஸ்கிட்டையும் அங்க உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் உங்களுக்கு என்ன இங்கிலீஷ் பேச தெரியல, நீங்க என்னத்த சொல்லி கொடுத்தீங்க அப்படிங்கிற அளவுல மாணவிகளையும் ஆசிரியர்களையும் புல்லிங் பண்ற மாதிரி கேள்விகளை எழுப்பி அதை வீடியோவும் எடுத்து அது சமூக வலைதளங்கள்ல வெளியாகி பல்வேறு சர்ச்சைகளையும் விமர்சனங்களையும் ஏற்படுத்தி இருக்கு. இப்போ இவங்கள்ட்ட இருந்து நான் டைரக்டா ஒரு கேள்வி கேட்க அவங்களால சிம்பிளான இதுமா அவங்க அப்பா என்ன பண்றாங்கன்னு நம்ம கேட்கலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இத்தனை நாள் சைலண்ட் மோட்ல இருந்த அண்ணன் சீமான் அவர்கள் பள்ளிக்கல்வித்துறை விஷயங்கள்ல கவனத்தை செலுத்தி திடீர்னு அறிக்கைகள் விட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. நேற்றுதான் அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களை நோக்கி தனியார் பள்ளிகளை நீங்க புகழ்றது, தனியார் பள்ளிகள் உங்களை புகழ்றதுன்னு ஒரே புகழ் மாலையா இருக்கே, அரசு பள்ளிகளோட முன்னேற்றத்துக்கு என்னையா பண்ணிருக்கீங்க அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டுருந்தாரு. அதே ஸ்பீடுல அமைச்சர் கீர்த்தனாவை நோக்கி இன்னைக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அந்த அறிக்கையில பல்வேறு கேள்விகளை முன் வச்சிருக்கிற அண்ணன் சீமான் அவர்கள் தொழில்துறை அமைச்சரா இருந்துகிட்டு திருவள்ளூர் மாவட்டத்துல அமோனியா கசிவு ஆய்வு பொறுத்து நடந்த அந்த ஃபேக்டரியில போய் எந்த ஆய்வும் பண்ணாம அரசு பள்ளியில போய் அங்க படிக்கிற மாணவிகளுக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்துற மாதிரி நடந்துகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. சினிமாவுல பஞ்சடாலாக்குல தம்பி, இது நெஞ்சிடாலாக்கு. இதுக்கு பதில் சொல்ற மாதிரி பேட்டி கொடுத்திருக்கிற அமைச்சர் நிர்மல்குமார் முதலமைச்சர் ஆபீஸ்ல இருந்து எந்த அமைச்சரும் தேவையில்லாத ஆய்வுகள்லாம் போகக்கூடாது அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஆய்வுகள் முதல்வர் அலுவலகத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கு. தேவையில்லாமல் அரசு ஊழியர்களுக்கோ இல்ல அரசு அலுவலர்களுக்கோ தேவையில்லாமல் யாரும் போய் ஆய்வுகள் செய்யறதோ ஏதோ இருக்காது. அதையும் மீறி இவங்க எதுக்கு போனாங்க அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதை பார்க்கும்போது பருத்திவீரன் காமெடி தான் ஞாபகத்துக்கு வருது. கேக்குறான், கண்ட நாயெல்லாம் புத்தி சொல்லண்டா ஒழுங்காடுறான்னா கேட்கணும்ல.